அவர் பொய் பேசுறாருன்னு சொல்லாதீங்க, உண்மைக்கு புறம்பா பேசுறாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னவங்க தானே அவங்க. அவர் பேசுறது பொய்ன்னு எப்படி சொல்றீங்க? உண்மைக்கு புறம்பா பேசுறாரு. அவர் அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டா அப்படியே சொல்றீங்க? அவர் உடல் இச்சையை தீர்த்து கொண்டார், அப்படிதான் நீங்க சொல்லணும். மாண்புமிகு நிதியமைச்சர் நமக்கு என்ன சொன்னாங்க? 9,000 கோடியோட விஜய் மல்லையா ஓடி போயிட்டான், 16,000 கோடியோட நீரவ் மோடி ஓடி போயிட்டான், 6,000 கோடியோட லலித் மோடி ஓடி போயிட்டான், இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அப்படிலாம் சொன்னாதீங்க, ஏமாற்றிட்டு ஓடி போய் விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், முதலீடு செய்து தோற்று போனார்கள் என்று சொல்லுங்கள். நான் கேட்டேன், அம்மா எனக்கு ஒரு 1000 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன்னு கூட சொன்னேன். அது மாதிரி இது திருட்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு எப்படி சொல்றது, முறைகேடு. முறைகேடு நீங்க அப்படிதான் சொல்லணும், முறைகேடு அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் புதுசா இந்த மாதிரி இவங்க பேசி இப்படியே மக்களை ஏமாற்றி அதை என்கிட்ட போய் கேக்குறீங்க. நீங்க தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்.